இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 126 அதிகாரம் 6வது வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன், அதாவது ஒரு விவசாயி தன் நிலத்துக்கு போகிறான் இல்லையா. அவன் அந்த விதையை சுமந்து கொண்டு போகும்போது அதை அந்த நிலத்தில் அவன் தூவுறதுக்கு போகிறான் இல்லையா. அப்போ அவன் எப்படி போவான்னா அழுது கொண்டு போகிறானா. ஏன்னா அவன் விதைக்கிற விதை அவனுக்கு பலன் தருமோ தராதோ, அது விளைச்சல் வருமா அப்படின்ட்டு அவனுடைய மனசில் ஒரு கவலை இருக்கும். அப்போ அந்த விதையை அவன் சுமந்து போகும்போது அவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் அவன் அந்த அறுவடை நாள் வரும்போது அந்த அரிக்கட்டுகளை அவன் அதை தன் தோல் மேலே போட்டுக்கொண்டு அவன் சுமந்து வரும்போது எப்படி வருவான், அந்த விளைச்சலின் பலனை பார்த்து அவன் கம்பீரத்தோடு நடந்து வருகிறத பார்க்குறோம். அப்போது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னே அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில் நம் மன உத்தமத்தோடு தேவனுக்கு முன்பாக அவர்களுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஊழியமும் அதையெல்லாம் திறம்பட நம்ம செய்யணும் இல்லையா. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமாய் தருவார். நாம் கண்ணீரோடு விதைக்கலாம், நாம் கண்ணீரோடு நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய முதலீடுகளை போடலாம். அந்த முதலீடுகள் நமக்கு இரட்டத்தனையாய் பலன் வருமா வராதான்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தரை நாம் விசுவாசித்து நாம் அதை விதைக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த அறுவடையின் பலனை நிச்சயமாய் தருவார். அதுதான் அது ஒவ்வொரு விவசாயிகளும் கண்ணீரோடு அவங்க விதைக்கிறாங்க. ஆனால் அந்த பலன் வரும்போதோ அவங்க கம்பீரத்தோடு அந்த அரிக்கட்டுகளை சுமந்து போகிறாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் தான் திருவசனமும் இந்த காலத்தில் எப்படி அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு 40 நாள் அளவும் வெளிப்பட்டு பேசின பொழுது என்ன சொல்கிறாரு, நீங்கள் யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலத்திலும் போய் உலகம் முழுவதும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்கிறார். அப்போ வேத வசனத்தை அவங்க விதைக்க புறப்படுறாங்க இல்லையா. அப்படி தான் அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையும் அவர் சுவிசேஷத்தையும் தேவ ராஜ்யத்தின் பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை எடுத்து கூறுறாங்க. அதுக்கப்புறம் அதற்கு நாம் ஞானஸ்தானத்தை அடையணும். இதெல்லாம் இந்த சத்தியங்கள் இந்த நீதி எல்லாம் நிறைவேறப்பட வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதையெல்லாம் அப்போஸ்தலர்கள் போதிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு உபதேசிக்கப்படுகிறவன் திருவசனத்தின்படி கலாத்தியர் 6 அதிகாரம் 7-8 வசனத்தில் பாருங்க, திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ நம்ம வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு அவங்களுக்கு விடாமல் அந்த வசனத்தினால் வரும் பலனையும் நாம் அவங்களுக்கு போதிக்கணும். அப்போ அந்த வசனத்தை அவர்கள் விசுவாசித்து அறிக்கைட்டு அதன்படி அவங்க கீழ்ப்படிந்து நடப்பாங்களானா அப்போ அவர்களுக்கு நன்மை உண்டாகும் இல்லையா. அந்த நன்மையை உபதேசிக்கிறவர்கள் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு சொல்கிறார். அதே போல் நம்மளை ஏமாற்றுகிறவர்கள் இடத்துல நாம் சிக்குண்டு போகாதபடிக்கு, அதே போல் தேவனை பரியாசம் பண்ண விடக்கூடாது இல்லையா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பீர்கள், தீமையை விதைத்தால் அது தீமையாக தான் நமக்கு முடியும் இல்லையா. அதனால் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அடைவான். அப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் யாருன்னு பார்க்குறீங்கன்னா, தன் பணத்தை சம்பாதிச்சு அதை பாவ வழிகளில் செலவிடுறவங்க, போதை வஸ்துக்கள், குடி, பாவ பழக்கங்கள், மற்ற இடங்களுக்கு போய் அவங்க தங்களுடைய சரீரத்தை கெடுத்து போடுகிறது, சிகரெட்டு பழக்கங்கள், இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்களில் தங்கள் சம்பாதித்தத்தை விற்று போடும்போது அப்போ அவங்க மாம்சத்தின் அழிவை அங்கே காண்கிறாங்க. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன், அப்போ நித்திய ராஜ்யத்துக்கென்று சுவிசேஷத்துக்கென்று காணிக்கை கொடுக்கிறவர்களாகட்டும், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களாகட்டும், இப்படி விதைக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் நிச்சயமாய் நித்திய ஜீவனை அறுப்போம். ஏன்னா இந்த வசனமானது கடந்து போகும்போது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் சமாதானமும், அவங்களுடைய கட்டுகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை, சிறையிருப்புலேருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ அவங்க நித்திய ஜீவனை
அறுவடை பண்ண முடியும். நித்திய ஜீவனிலே அவங்க வர முடியும். அவங்கவுங்க தங்கள் பாவ பழக்கங்களை விட்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அதான் ஏசாயா 9:2-3 பார்க்குறோம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு இந்த உலகமே, இந்த பூமியை எதில் நிறைஞ்சிருக்குது? இந்த உலகமே பிசாசினுடைய கிரியையில் நிறைஞ்சிருக்குது இல்லையா? அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர்னு சொல்கிறோம். அப்போது அந்த பெரிய வெளிச்சமாகிய கர்த்தருடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்குள்ளாய் வரும்போது இந்த மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ கர்த்தருடைய வசனம் எங்கே விதைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவர்களை தேவன் உயிரோடு மீட்டு ரட்சிப்பார் இல்லையா? மரண இருளின் பாதையில் நடந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. மரண பரியந்தம் நம்மை காக்க வல்லமில்ல தேவன் ஒருவர் உண்டென்று நாம் பிரசங்கிக்கும் போது அதை கேட்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். நித்திய ராஜ்யத்துக்கு போக நமக்கு ஒரே வழி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இதுதான் சுவிசேஷம். இதை நாம் மற்றவங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்கள், புறஜாதியார்களுக்கு நாம் சொல்லி அவங்கள கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தும் போது அந்த இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தில் பிரகாசிப்பார்கள்னு பார்க்குறோம். அதே ஏசாயா 9:3 பாருங்க, அந்த ஜாதி திரளாய் அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகிறவர்கள் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது அந்த வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வரும்போது, நித்திய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அவங்க பாவத்தை விட்டு விலகுறாங்க, தேவனிடத்தில் அவங்க சேர்றாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எப்படி ஒரு கொள்ளையில் இருக்கிற கொள்ளையிட்ட பொருளை பகிர்ந்து கொடுத்துக்குவாங்களோ அதை போல தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கை. அப்போ இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுதும் ஊழியத்தை நாம் செய்யும் பொழுதும் அதன் கொள்ளை பொருளாகி அந்த ரட்சிப்பை, நித்திய ராஜ்யத்தின் அந்த பங்களிப்பை நாம் அவங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களா? அவங்க கர்த்தருக்குள்ளாக அவங்க மகிழ்ந்து இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 30:5 சொல்லுது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அதான் இப்போ நம்ம விதைக்கிறவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க விதைக்கிறாங்க, அதன் பலன் எப்படி வரும்னு அவங்க கண்ணீரோடு காத்திருக்கும் போது அந்த நேரம் வரும்போது அறுப்பின் காலம், யூதாவுக்கு ஒரு அறுப்பின் காலம் வைத்திருக்கிறேன்னே தேவன் சொல்கிறார் இல்லையா? அதே போல் ஒரு அறுப்பின் காலம் வரும்போது அவங்களுக்கு விடியற் காலத்திலே வந்த களிப்பு போல் அவங்களுக்கு உண்டாகுமா? ஏன்னா சில டைம் நாம் விதைத்து நமக்கு பலன் இல்லாமல் போகலாம். ஏன்னா தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருக்குமானா அப்படி பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய கோபம் எப்படி இருக்குன்னா அது ஒரு நிமிஷம் அவருடைய கோபம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று நம்ம பார்க்குறோம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், மறுபடியும் விடியற் காலத்திலே நமக்கு ஒரு புது நாளை கொடுக்கும் போது ஒரு களிப்பு நமக்கு உண்டாகும். அப்படிதான் தேவன் காலைதோறும் தன்னுடைய கிருபையினாலே நம்மளை காத்து ரட்சிக்கிறார் இல்லையா? காலைதோறும் அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்து நம்மளை போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையினாலே நம்மளை ஆற்றி தேய்ச்சி பலப்படுத்துகிறத பார்க்குறோம். ஏசாயா 61 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஊழியம் என்பது என்னன்றதை குறித்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே அறிந்து கொள்ள முடியும். அதில் 61:3 பாருங்கள், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்திலே சபையாருக்கு மத்தியிலும் எல்லா வேத பாரகர்கள் ஆசாரியர்களுக்கு முன்பாகவும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த 61 தான் அவர் வாசிக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ எதுக்காக தேவன் இன்னைக்கு ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறார்னு பார்த்தீங்கன்னா, துயரப்பட்டவர்கள், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அவங்க துக்கத்துக்கு பதிலாக அவங்களுக்கு சிங்காரத்தை, அவங்களுக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவி உடையவங்களுக்கு துதியின் உடை. அப்போது ஒடுங்கின ஆவின்னா கஷ்டப்பட்டு பாரப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, அந்த பிரச்சனைகள் பாடுகள்லேருந்து அவங்களுக்கு வழியே தெரியாமல் இருக்கும்போது தேவனை துதிக்கும் போது அந்த
ஒடுங்கின ஆவியானது நம்மை விட்டு நீங்கும். அப்போ துதி செய்ய தொடங்கணும், துதிக்கணும். தேவனை துதிக்கும் போது தேவன் நம்மிடத்தில் இருக்கிற அந்த துக்கங்களையும் துயரங்களையும் எடுத்து போடுவார். அதுதான் துயரப்பட்டவங்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் நாம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட இருந்து அவர் மகிமைப்படுவார். அவர் நீதியின் விருட்சங்களாக நாம் எண்ணப்படுவோம் என்று வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அதே போல் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் நாம் என்றென்றும் அவருடைய பிரகாரத்திலே நிலைத்திருக்கிறவர்களா வாசம் பண்ணுகிறவர்களா நாம் இருக்கணும். தேவனை ஒவ்வொரு நாளும் தேடுங்க, தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய காரியங்களை நீங்கள் விதைத்து பாருங்கள், உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் கண்ணீரோடு விதைத்தால் நீங்கள் கம்பீரமாய் ஒரு நாள் அறுப்பீங்க. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசிங்க, தேவனையே மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது உங்கள் சிறையிருப்பை எல்லாம் தேவன் மாற்றி உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆமென்.